العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم. وقال أيضا في آية أخرى: وأنتم الأعلون إن كنتم مؤمنين. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال النبي عليه الصلاة والسلام. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم، فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر ذنب العظيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்மை முஸ்லிமாகவும் முஃமினாகவும் உலகில் பிறக்கச் செய்து பல நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத, அவர்கள் பெறாத கேட்டும் கிடைக்காத, அவர்கள் பெறாத, சரியாக சொல்வதானால் அவர்களுக்கு அல்லாஹ் தராத நற்பெரும் பாக்கியம் இந்த உம்மத்தை முஹம்மதியா. இதை நம்ம அவர்களுக்கு கேட்காமல் தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாவதாக. ஸலாத்தும் சலாமும் இருளக இரட்சகர் நபிகள் கோமான் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரை அப்படியே அடிப்பெருளாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அஇம்மாக்கள், அவுலியாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் இன்னும் அமர்விருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். இன்றைய தினம் மிகவும் முக்கியமான ஒரு தினமாக நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டு நல்ல முறையில் வாக்குகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த சூழலில் நம்மில் பலரும் நமது தேச கடமையை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிறோம். இன்னும் சிலர் இன்ஷா அல்லாஹ் இனி அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு தேர்தலினுடைய முடிவை அல்லாஹ் இந்த இந்திய திருநாட்டில் ஒரு நல்லாட்சி வளர்வதற்கான ஒரு முடிவாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. குறிப்பாக இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இன்னபிற சமயத்தார்களும் நல்ல கண்ணியத்தோடும் நல்ல பாசத்தோடும் வாழ்கிற ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் இந்த தேர்தலின் மூலமாக ஏற்படுத்துவானாக. இஸ்லாமியர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு தேர்தலினுடைய முடிவாக இந்த முடிவை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. நம்மில் பலரும் கருதுகிற ஒரு செய்தி என்னவென்றால், விஷயம் கைமீறி போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம துவா செஞ்சு என்ன நடக்க போகுது என்கிற ஒரு அவல நம்பிக்கை நம்மில் பலருக்கும் இருப்பது உண்டு. நாம் அடிக்கடி இந்த செய்தியை இந்த ஒரு வாரத்தில் அதிகமாக இந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஆட்சி அவர்களுடைய கையில் இருக்கையில், மிஷின்கள் எல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாடு இருக்கையில் எப்படி ஒரு நல்லாட்சி, அதெல்லாம் வாய்ப்பில்லைங்க என்று சொல்கிற பலரும் இந்த ஒரு வார காலங்களில் நாம் காது கேட்கிற அளவில் பேசிய வார்த்தைகளாக இந்த வாரத்தில் நாம் இதை பார்த்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் என்னவென்றால், குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவார்: அன்துமுல் அஅலௌன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான பரிபூர்ணமான முஃமினாக நீங்கள் இந்த உலகில் வாழ்ந்தீர்கள் என்றால் அன்துமுல் அஅலௌன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எந்த அளவிற்கு என்றால், நம்மில பலரும் இஸ்லாம் என்கிற பெயரில், முஸ்லிம் என்கிற பெயரில் வாழ்கிறோமே தவிர அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன என்பதை விளங்காமல்
பெயரளவிலே நாம் எல்லாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு காரணம்தான் நம்மை ஆள்வது நம்மை அல்லாத நபர்களாக இருக்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். வரலாறு நெடுகிலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், வெறுமனே குறைந்த நபர்கள் பல்லாயிரக்கணக்கான நபர்களை ஜெயித்திருக்கிறார்கள். எதன் மூலமாக? வெறுமனே உறுதியான ஈமான். அந்த உறுதியான ஈமானின் மூலம் மட்டும்தான் பல்லாயிரக்கணக்கான நபர்களை கைவிட்டு விரல் விட்டு எண்ணுகிற அளவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஜெயித்த வரலாறுகள் இந்த இஸ்லாமிற்கு சொந்தமானது. பத்ர் போர் நடந்தது. அதனுடைய விரிவு நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த பத்ர் போரை பற்றி சொல்லப்படுகிற நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், எதற்கு சொல்றேன்னா, ஈமானிய உறுதி நமக்கு தேவை. அதேபோல் நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல அமல்களோடு அலங்காரப்படுத்துவது நமக்கு அவசியம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், பத்ர் போர் ஏற்படுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே நாங்கள்லாம் ஒரு நாள் கூட விடாமல் தஹஜ்ஜத் தொழுதோம். தஹஜ்ஜத்தில் நாங்கள் துவா செய்தோம். அந்த துவாவினுடைய விளைவுதான் வெறுமனே 313 சஹாபாக்களாகிய எங்களால் 1000க்கும் மேற்பட்ட நபர்களை ஜெயிக்க முடிந்தது என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது அடிக்கப்படுகிறோம், இப்பொழுது நாம் கொஞ்சம் சருகுதலை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். நம்மளுடைய ஈமானை நாம் உறுதியாக ஆக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நல்லவர்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். இது ஏதோ பேச்சிற்காகவோ அல்லது ஜும்மாவுடைய நேரம் பயானிற்காகவோ சொல்வதல்ல. இதை சொன்னவர்கள் காஃபிர்கள். அதை நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். ஒரு நேரத்தில் ஒரு காஃபிர் இப்படி சொன்னா, இந்த இஸ்லாமியர்கள் இப்படி போர் செய்து கம்மியான நபர்கள் ஜெயிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? வரலாற்றை எடுத்து வாசித்து பாருங்கள். ஹிஜ்ரி 15ஆம் நூற்றாண்டில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு எர்மூக் என்கிற போர்க்களத்திற்காக ஒரு சில குறைவான சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் சந்திக்கிற கூட்டமும் மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டம். அந்த கூட்டத்திற்கு முன்னால் இவர்கள் சிட்டுக்குருவியை போல இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த போர் அந்த போரில ஜெயித்தது யார் என்றால், மிக பெரும் யானை படைகளாக இருக்கிற அவர்களை சிட்டுக்குருவிகளை போல இருக்கிற சின்னஞ்சிறிய படைகளாகிய முஸ்லிம்கள் தான் ஜெயித்தார்கள். தோல்வியை ஏற்றுக்கொண்டு வருகிற அந்த காபிர்கள் எல்லாம் தன்னுடைய அரசரிடத்திலே சென்று போய் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று சொன்ன நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை, நாசமாகட்டும் நீங்கள். எப்படி நீங்கள் தோற்க முடியும்? வெறுமனே விரல் விட்டு எண்ணுகிற அளவிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு முன்னால் பல மடங்கு அதிகமான நபர்களாக நீங்கள் இருக்கையில் எப்படி நீங்கள் தோற்றிருக்க முடியும்? காரணத்தை சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அங்கு இருந்த ஒரு பெரியவர் முதியவர் சொன்னார், நாம் தோற்றதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? அதற்கு முன்னால் அவர்கள் ஜெயித்ததற்குரிய காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறார், அவர்கள் ஜெயித்ததற்குரிய காரணம் என்னவென்று தெரியுமா? அவர்கள் நன்மையை ஏவி அதிகமாக அதிலே ஈடுபடுகிறார்கள், தீமையை அவர்கள் தடுத்து வாழ்கிறார்கள். அவர்கள் ஜினாவிலே ஈடுபடுவது கிடையாது. இரவு நேரத்திலே எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் அவர்கள் நின்று தொழுகிறார்கள். தன்னுடைய ரப்பை அவர்கள் வணங்குகிறார்கள். பகல் நேரத்திலே நோன்பு நோற்றடையிலே அவர்கள் பகலை கழிக்கிறார்கள். மற்ற நேரங்களில் ஏதாவது வாக்குறுதியை அவர்கள் தந்தால் அதை நிறைவு செய்கிறார்கள், மாறு செய்வது கிடையாது. ஆனால் நாம் தோற்றதற்குரிய மிகப்பெரிய காரணமே இதுதான். நம்மில் எல்லோரும் நன்மையை தடுக்கிறோம், தீமையிலே ஈடுபடுகிறோம். ஒன்று. இரண்டாவது, நாம் ஜினாவிலே அதிகமாக விபச்சாரத்தில் ஈடுபடுகிறோம். மூன்று, எல்லோரும் தூங்குகிற நேரத்திலும் கூட நாமும் தூங்குகிறோமே ஒழிய நம்மில் யாராவது ஒருவராவது நம்மளுடைய கடவுளை வணங்கி இருக்கிறோமா? அந்த முதியவர் கேட்கிறார். பகல் காலங்களிலே அவர்கள் நோன்பு நோக்கிறார்களே, அந்த செயல்பாடுகள் நம்மிடத்திலே இருக்கிறதா? இது போன்ற எந்த ஒரு நல்லறமும் நம்மிடத்தில் இல்லாத பொழுது நாம் எப்படி அவர்களை ஜெயிக்க முடியும்? அவர்கள் ஆயுதத்தில் குறைவானவர்களாக இருக்கலாம், ஆட்களில் குறைவானவர்களாக இருக்கலாம், படைகளில் குறைவானவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஈமானிய உறுதி
மிகவும் வலிமையானது. அந்த ஒரே ஒரு ஈமானால் தான் அவர்கள் இன்றைய மிகப்பெரிய இந்த எர்மூக் போரை ஜெயித்திருக்கிறார்கள் என்று அவன் சொன்ன நேரத்தில் அந்த அரசர் சொன்ன வார்த்தை, நீ சொல்வது உண்மைதான், அவர்களை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். குறைந்த நபர்கள் வருவார்கள், நிறைந்த நபர்களை ஜெயித்து விட்டு செல்வார்கள். அதனுடைய காரணத்தை விசாரித்த பொழுது இதே காரணத்தை தான் எல்லோரும் சொன்னார்கள், நீ சொல்வது சரிதான் என்று அந்த காபிர் அரசர் கூட ஏற்றுக்கொள்கிறார். நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, பேச்சு வாக்குல அல்லது முஸ்லிம்கள் நம்மை நாம் பெருமிதப்படுத்திக் கொள்வதற்காக இது போன்ற வார்த்தைகளை கூறுவது கிடையாது. நிதர்சன வரலாறுகளை நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம் ஏராளம். ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் உயர்ந்தவர்களாக தங்களுக்கு மத்தியிலும் இன்ன பிற சமூகத்தார்களுக்கு மத்தியில கண்ணியவான்களாகவும் அவர்களை பார்த்தால் கொஞ்சம் அஞ்சி நடுங்குகிற ஒரு எதிரி படைகள் கூட்டங்கள் இருந்தது என்று சொன்னால் அது இன்றைய காலத்தில் ஏன் இல்லை? நம்மளை பார்த்தாதான் அவன் அடிக்கணும்னு வரான். நம்மை பார்த்தால் மட்டும்தான் அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். நம்மை பார்த்து பயந்து போன அந்த காலகட்டங்கள் போய் அவர்களை பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் என்றால் காரணம் என்ன? நம்மளுடைய ஈமான் நம்மிடத்தில் குறைவாகி போனதுதான். நம்மளுடைய ஈமான் நம்மிடத்தில் குறைவாகி போனதுதான் அதற்குண்டான காரணம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் ஒரு செய்தி சொல்லுவார்கள், கடைசி காலம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற அந்த காலகட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கும் யகூதிகளுக்கும் சண்டை ஏற்படும், போர் ஏற்படும். அந்த போரிலே இஸ்லாமியர்கள் மிகைத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து யகூதிகள் ஓடுவார்கள், விரண்டோடுவார்கள், எங்கெங்கோ போய் ஒளிவார்கள். அவர்கள் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒளிவார்கள், ஒரு கற்களுக்கு பின்னால் ஒளிவார்கள். அந்த நேரத்தில் ஒளிந்திருந்த அந்த யகூதியை மரம் காட்டி கொடுக்குமாம், முஸ்லிமே எனக்கு பின்னால் ஒரு யகூதி ஒளிந்திருக்கிறார், அவரை நீ கொல்ல வேண்டும் என்று அந்த மரம் அல்லது அந்த கற்கள் காட்டி கொடுக்குமாம். அப்படி ஒரு காலம் வருகிற வரையிலும் இந்த உலகம் அழியாது என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுப்பாங்கல்ல, அந்த பத்திரிகையாளர் ஒரு காலத்தில் முன்னால் இஸ்ரேலிய பெண் அவர் ஒரு அரசனிடத்தில் யகூதிகளுடைய தலைவரிடத்திலே போய் இப்படி ஒரு ஹதீஸ் முஸ்லிம்கள் சொல்லிக் கொண்டு திரிகிறார்களே, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இதை நீங்க நம்புறீங்களா? அப்ப அந்த தலைவர் சொன்னார், யகூதியினுடைய தலைவர், ஆம் நம்புகிறோம், இது சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்புகிறோம். இப்படி ஒரு காலம் வரும், அது எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியும். அந்த நபர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியுமா எப்போ வரும்? அப்பொழுது அந்த யகூதி தலைவர் சொல்லுவார், ஒரு நேரம் வரும், இப்போதான் முஸ்லிம்கள் ஈமானில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க, ஜும்மாவில் பள்ளி நிறையுது, மற்ற வக்துகளிலே பள்ளியிலே மக்கள் நிற்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி அவர்களுக்கு ஈமான்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் நிறை குறைகள் இருந்தாலும் ஒரு காலம் வரும், பரிபூர்ண ஈமானிய மக்களாக இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் ஜும்மாவில எப்படி பள்ளி முழுமையாக நிறைவாக வந்து நிற்கிறதோ அதுபோல் மற்ற வக்துகளிலும் ஃபஜ்ர் தொழுகையில், லுகரில், அஸரில், மக்ரிபில், இஷாவில் இப்படி ஐங்கால தொழுகையிலுமே பள்ளிகள் கூட்டம் நிறைந்து வழியும். அப்படி ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் தான் மக்கள் இஸ்லாமியர்கள் ஈமானால் பரிபூரணமாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் எங்களை கொல்லுவார்கள், அடிப்பார்கள். அப்பதான் யகூதிகளாகிய நாங்கள் ஓடிப்போய் மரத்திற்கு பின்னால் ஒளிவோம் என்று அந்த நபர் சொல்கிறார் என்றால் அவன் அறிந்து வைத்திருக்கிறான் நம்முடைய ஈமானுடைய பலத்தை பற்றி. நாம் ஏன் அறியாமல் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை சொன்னால் மாத்திரம் ஒருவன் முஸ்லிமா, அல்லது மனதால் ஏற்றால் மாத்திரம் ஒருவன் முஸ்லிமா? குர்ஆனிலே அல்லாஹ் இஸ்லாமியர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எல்லாம் மற்றவங்களுக்கு சொன்னால் பரவாயில்ல, காஃபிரா இருக்கிறவங்களே ஈமான் கொள்ளுங்கள், சரி, யகூதிகளை ஈமான் கொள்ளுங்கள், நசராணிகளை ஈமான் கொள்ளுங்கள், இது வேறு. ஆனால் அவனை ஏற்று வாழ்கிற நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்வது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமீனு, நீங்க ஈமான் கொள்ளுங்கிறான்னா என்ன அர்த்தம்?
பரிபூரணமான முஃமினாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் இதில் சொல்கிறார். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் இதை சொன்னால் மாத்திரம் ஒரு முஸ்லிமாகி விட முடியாது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபதஹலல் ஜன்னா என்ற ஹதீஸை சொன்னார்கள். யார் ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மனசார உறுதி கொண்டு வாயில முடிஞ்சாலே போதும், அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார். இந்த ஹதீஸை கேள்விப்பட்டு ஒரு சஹாபி ஓடி போய் மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அந்த சஹாபியை அழைத்து முகத்திலே ஓங்கி ஒரு அறையிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அது எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா மட்டும் சொர்க்கத்துக்குள்ள போயிட முடியுமா? எப்போ நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரி, இதை மக்களுக்கு மத்தியில போய் இவ்வளவு வீரியமா நீ பரப்பாத. அப்படி பரப்புனா என்ன ஆகும் தெரியுமா? வெறுமனே கலிமா சொல்வார்களே ஒழிய அமல்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள், தொழ மாட்டார்கள், நோன்பு வைக்க மாட்டார்கள், ஜகாத்து கொடுக்க மாட்டார்கள், பொய் பேசுவார்கள். நம்ம என்ன செஞ்சாலும் கலிமா சொல்லிட்டோம் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா நன்மையில் ஈடுபடாமல் பாவத்தில் ஈடுபடுவார்கள். எனவே இதை மக்களுக்கு மத்தியில் இவ்வளவு வீரியமாக பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். அது நம்மை கவனித்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படித்தானே? அப்போ இருந்த காலகட்டத்தில் இருந்த சஹாபாக்களுடைய கடுகு அல்ல, ஒரு அணு அளவு ஈமான் நம்மில் இருந்தால் இந்த காலத்தில் நாம் உயர்ந்தவர்கள். அப்படி ஈமானில் பரிபூர்ணமான சஹாபாக்களுக்கு மத்தியில் உமர் ரலியல்லாஹு எந்த வார்த்தை சொல்கிறார்கள் என்றால் அது நம்மை கவனித்த வார்த்தைகள். எனவே வெறுமனே கலிமாவை சொன்னால் மட்டுமே ஒருவன் முஸ்லிமாகிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. முஸ்லிம் ஆயிரலாம், ஆனால் பரிபூர்ண முஃமினாக ஆக முடியுமா? முடியாது. எனவே தான் கலிமாவோடு சேர்த்த அமல்களும் இருக்க வேண்டும், ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். பாவங்கள் செய்ய செய்ய உறுதியான ஈமான் குறைந்து கொண்டே போகும். இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அது எப்படி ஈமான் குறையும்? புகாரியில் ஒரு பாடம் தலைப்பு என்ன தெரியுமா? புகார் ரஹ்மத்துல்லாஹி போட்டிருக்கிறாங்க, பாபு அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமான் வளரவும் செய்யும், அதே சமயத்தில் குறையவும் செய்யும், இதை சம்பந்தப்பட்ட பாடம் என்று ஒரு பாடத்தை தலைப்பின் கீழ் ஏராளமான ஹதீஸுகளை புகாரி ரஹ்மத்துல்லாஹி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் ஈமான் கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். எனவே தான் நல்லமல்கள் நம்மிலே அதிகம் இருக்க இருக்க ஈமான்கள் கூடிக்கொண்டே போகும், நல்லமல்கள் குறைய குறைய பாவங்கள் அதிகமாக அதிகமாக ஈமான் குறைந்து கொண்டே வரும் என்பதை இந்த இஸ்லாம் நமக்கு எச்சரித்து நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி அவர்கள் ஆட்சி செய்கிற அந்த நேரத்தில் இது இஸ்லாமியர்களுடைய ஈமான் எந்த அளவு உயர்வாக இருக்கும் தெரியுமா? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரில் வர ஹதீஸ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகில் வந்து ஆட்சி செய்கிற அந்த தருணத்தில் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் தான், எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் தான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து யகூதிகளோடு சண்டையிட்டு அவர்களை கொல்லுவார்கள், ஹின்சீர்களை அதாவது பன்றிகளை அவர்கள் அழிப்பார்கள், காபிர்களுக்கு அவர்கள் ஜிஸியா வரியை விதிப்பார்கள். அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாத்தினுடைய ஆட்சி தான் இருக்கும் என்று அர்த்தம். அந்த சமயத்தில் இஸ்லாமியர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரே ஒரு சஜிதா அந்த ஒரு முஸ்லிம் செய்வது ஒட்டுமொத்த உலகமும் அவர் கையில் கிடைத்ததை விட சிறப்பானதாக அவர் எண்ணுவாராம். அப்படி ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் இஸ்லாமியர்கள் உயர்ந்தவர்களாக வலுவானவர்களாக இருப்பார்கள் என்பதை கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் இப்போ நமக்கு தொழுகையில் சஜிதா செய்வதே கொஞ்சம் என்ன, சீக்கிரம் அஜத் எந்திரிக்க மாட்டாரு, சீக்கிரம் சலாம் கொடுக்க மாட்டாரு, லேட்டாக தொழுகு வைக்கிறாரு, சூறாக்கள் அதிகமாக ஓதுகிறாரு, நம்ம எத்தனை நபர்கள் குழும்புவது உண்டு. என்றால் நம்மளுடைய ஈமானுடைய குறை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஃமினுக்கு சஜிதா, ஒரே ஒரு சஜிதா இந்த உலகத்தில் இருப்பதை எல்லாத்தை விடவும் சிறந்ததாக இருக்கும் என்றால் அவருடைய ஈமான் எந்த அளவு பரிபூர்ணமானதாக இருக்கும் என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஈமானை தருவதுதான் நாம் கடந்து வந்திருக்கிற அந்த ரமலான். அந்த ரமலான் நமக்கு தருகிற பாடம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் ஈமானோடு அல்லாஹ்வை அஞ்சு வாழ்கிற நபராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ரமலான்கள் எல்லாம் நமக்கு தந்து கொண்டு நமக்கு செய்திகளை சொல்லி கொண்டு சென்றிருக்கிறது.
ரமலானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். என்ன முடிஞ்ச பின்னாடி பேசுகிறீங்களே நினைக்க வேணாம். பயனுள்ள செய்திகள் சென்ற வாரம் பேச வேண்டும் என யோசித்து குறிப்புகள் எல்லாம் எடுத்து வைத்திருந்தேன். ஒரு 10-10:30 இருக்கும். நம்ம செயலாளர் ஆஜர் அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தேர்தலை பற்றி பேசுங்க, ஒரு வாரம் தான் இருக்குது, மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொன்னனால தலைப்பு மாற்றப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அந்த செய்திகள் பயனுள்ள செய்திகள் என்பதனால் இந்த வார ஜும்மாவில் நாம் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லுவோம். அந்த ரமலானுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு முன்னால் உள்ள உம்மத்திற்கும் இந்த நோன்பு ரமலான் கடமையாக்கப்பட்டது, அதுபோல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளைவு எதை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிற உண்மையான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலானை உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களுக்கும் நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக வேண்டும் என்றால் எப்படி தக்வாதாரிகளாக முடியும்? எப்படி அல்லாஹ்வை அஞ்சி நடக்க முடியும்? ஒரு இடத்துல நம்ம தொழுகிறோம், அல்லாஹ் இப்படி நடுங்கிட்டே நின்று தொழுகிறதா தக்குவா? அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறது என்ன? இப்படி நடுங்கிட்டு அல்லாஹ் மேலே பயத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு கையை கிடுக்கிட்டு நாட்டிட்டு தொழுகிறது தக்குவாவா? இல்லையே. அல்லது நோன்பு நோக்கிற நேரத்தில் சரியான முறையில் 3 பேர்ச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் நோன்பு வைக்கிறேன், இது தக்குவாவா? நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒரே ஒரு பேர்ச்சம்பழத்தை வச்சு நான் நோன்பு திறக்கிறேன், இது தக்குவாவா? இதற்கு பெயர் தக்குவா கிடையாது. நீ எங்கு இருந்தாலும் இஸ்லாம் நமக்கு சொல்லும், நீ எங்கு இருந்தாலும் கூட்டாகவோ தனியாகவோ எங்கு இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தில் நீ வாழ்வதுதான் தக்குவா. அப்படின்னா பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும், அதுதான் தக்குவா என்று நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இந்த தொழுகிற விஷயத்தில் ஒரு சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மனிதருடைய தோற்றத்தில் வருவார்கள். அங்கே 3 கேள்வி கேட்பாங்க. அதில் ஒரு கேள்வி இந்த தலைப்புக்கு தோதுவானது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்பார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி நீ தொழுகணும். உதாரணத்துக்கு ஒரு தொழுகிறாரு, அவர் தொழுகைய கொஞ்சம் சிந்தனை இங்கிட்ட அங்கிட்ட கண்ணு போகுதுன்னு தெரிஞ்சால் பின்னாடி இருந்து ஒருத்தர் அடிப்பார்னு தெரியும். அப்படி ஒரு சூழலில் ஒருத்தர் தொழுகிறாரு, எப்படி தொழுவார்? கண் பார்வை அங்கும் இங்கும் போகுமா? அல்லது சூறாக்கள் தடுமாறுமா? எதுவுமே இருக்காது. அப்படி அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அப்படி நீ தொழ வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். நம்மில் பலருக்கும் அப்படி ஒரு தோற்றம் தோன்பது கிடையாது. அதனால் ரசூலுல்லாஹ் 2வது செய்தி சொல்லுவாங்க, இல்லம் தக்குன் தரா, நீ அல்லாஹ்வை பார்க்கலையா தொழுகையில், இன்னகு யராக், அவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒன்று நீ அல்லாஹ்வை பார்த்துட்டே தொழுகணும். அப்படி அல்லாஹ்வை பார்க்க முடியலையா, அவன் உன்னை பார்க்குறாங்கிற எண்ணத்தில் நீ தொழுகணும். அதுதான் இஹ்சான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தொழுகையிலே இவ்வளவு நிதானமும் கட்டுப்பாடும் இந்த இஸ்லாம் நமக்கு விதிக்கிறது என்றால் இன்ன பிற நல்லமல்களில் எப்பேற்பட்ட கட்டுப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். பாவம் செய்வதற்கு யாராவது அனுமதி தருவாங்களா? ரசூலுல்லாவாகட்டும் அல்லாவாகட்டும் யாராவது அனுமதி தருவாங்களா? தரமாட்டாங்கல்ல. ஆனால் ஒரே ஒரு சஹாபி பாவம் செய்யறதுக்கு அனுமதி தராங்க. யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு. பாவம் நீ செய், எதை வேணாலும் செய், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எங்கே அல்லாஹ் அவனுடைய பார்வை எங்கே இல்லையோ அங்கே போய் பாவம் செய். அல்லாஹ்வுடைய பார்வை எங்கே படலையோ அங்கே போய் நீ பாவம் செய். அல்லாஹ்வுடைய பார்வை எங்கே படுதோ அப்படி உனக்கு தெரியுதா, நீ பாவத்திலிருந்து தவிர்ந்து சொல்வது அலி ரலியல்லாஹு. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எங்கே போனாலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து உன்னால் தப்ப முடியாது. எனவே நீ எங்கு சென்றாலும் பாவமில்லாத வாழ்க்கையை உனது வாழ்க்கையாக தூய வாழ்க்கையாக நீ ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதை செய்தனா அலியின் கர்ரமுல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் இந்த ரமலான் நமக்கு சொல்லி நம்மை விட்டும் விடைபெற்று சென்றிருப்பது இதுதான். ரமலானில் எப்படி எல்லா நேரங்களிலும் பள்ளிகளிலே பெரும்பான்மையான ஆட்கள் வந்து தொழுதீர்களோ, பள்ளிகள் நிரம்பி வழிந்ததோ, அதுபோல் ரமலான் அல்லாத காலங்களிலும் வந்து நிரம்ப வேண்டும். இதுதான் உண்மையான உறுதியான ஈமானுக்குரிய அடையாளம் என்பதை இந்த ரமலான் நம்மிடத்திலே சொல்லி நம்மை விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறது. அதே சமயத்தில் ரமலானில் நம்ம எத்தனை பேர் நோன்பு வச்சு தனியாக இருந்தோம்?
வீட்லேயாகட்டும், கடையிலையாகட்டும், இன்ன பிற இடங்களையாகட்டும் நோன்பு வச்சிருக்கிறோம். நம்மளை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. தண்ணி இருக்குது, ஜூஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. கையில் நம்ம வச்சிருக்கிறோம். குடித்தோமா, பருகினோமா? இல்லையே. காரணம் என்ன? அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அந்த எண்ணம் தானே. ரமலான் முடிஞ்ச பிறகு அந்த எண்ணம் நமக்கு வரமாட்டேங்குது. ஒரு பாவத்தின் பக்கம் போகிறோம், பாவம் செய்கிறோம், அல்லாஹ் நம்மளை பார்க்கறாங்கிற எண்ணம் ஏன் நமக்கு வருவதில்லை ரமலான் அல்லாத காலங்களில்? ரமலான் சொல்கிற செய்தி இதுதான், நீ எங்கு இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான். எனவே ரமலான் நான் உன்னோடு இருக்கிற சமயத்தில் எப்படி பாவங்களில் இருந்தெல்லாம் நீ தவிர்ந்திருந்தாயோ அதுபோல் நான் சென்ற பிறகும் அந்த வாழ்க்கையை அப்படியே நீ தொடர வேண்டும் என்பதை இந்த ரமலான் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ரமலான் என்றால் குஷியாவார்கள் சொல்லியிருக்கிறோமா இல்லையா? 6 மாதங்கள் ரமலானிற்கு முன்னால் 6 மாதங்களிலே அவர்கள் தயாராகி விடுவார்கள். என்ன, இன்னும் ரமலான் வரலையே, 6 மாதம் இருக்குது, இன்னும் 5 மாதம் இருக்குது, 4 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது. ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னால் அவருடைய நினைப்பு எப்படி இருந்தது என்றால் 3 நாள் போகவே மாட்டேங்குது, ரமலான் வரைக்கும் இனி 3 நாள் தானே இருக்கு. அந்த 3 நிமிஷத்தில் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த 3 நிமிஷம் போக மாட்டேங்குது, பேர்ச்சம்பழத்தை எப்படா தூக்கி வாயில போடலாம் நம்மளுடைய எண்ணம். ஆனால் சஹாபாக்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது? 3 நாட்கள் போகுவது மிக விரைவாக சென்றால் நன்றாக இருக்குமே, ரமலானை நாம் அடைந்து கொள்வோம் என்று அப்படி ஒரு பேராசையில ரமலானிலே இருப்பார்கள். அப்ப ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்களுடைய அமல்கள் எல்லாம் எப்படி இருந்தது நாம் நிறைய பேசி இருக்கிறோம். அந்த ரமலான் முடிந்த பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? 5 மாத காலங்கள் தன்னுடைய வீட்டில் தொடர் மையத்து விழுந்தால் எப்படி அவர்கள் கவலையாக இருப்பார்களோ அப்படி அவர்கள் கவலையாக இருப்பார்களாம். செய்தன உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈத தொழுகை வச்சும் போட்டு எல்லோரும் முசாஃபா முஆனகா அன்பளிப்புகளை பரிமாறிக்கொண்டு கட்டிப்பிடித்து ஈது முபாரக் எல்லாம் சொல்லி சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அமீருல் முஃமினீன் ஆகிய உமர் ரலியல்லாஹு மெஹராபில் உட்கார்ந்து அழுவாங்களாம். அழுவாங்க, தேம்பி அழுவார்களாம். அப்போது சஹாபாக்களை வந்து கேட்பாங்க, என்ன உமர, இந்த நேரம் நம்மளுடைய ஈதா இல்லையா, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற நாள் தானே, இந்த நாளில் போய் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்களே. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகிழ்ச்சியான நாள் தான், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் 1 மாத காலம் போய்விட்டது, அதில் முடிந்த அமல்களை நாம் செய்தோம். அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? நான் தொழுதேன், அல்லாஹ் தொழுகையை ஏற்றானா? நான் நோன்பு நோற்றேன், அல்லாஹ் அந்த நோன்பை ஏற்றானா? நான் தஹஜ்ஜுத் உட்பட எல்லா அமல்களும் செய்தேன், அல்லாஹ் அதை ஏற்றானா? தெரியவில்லையே. ஒரு கால் அந்த அமலை அவன் அப்புறப்படுத்தி தூக்கி எறிந்து விட்டால் நான் என்ன செய்வேன் இந்த உமர் என்று அந்த உமர் ரலியல்லாஹு ஈதினுடைய நாளில் தொழுகையை முடித்த பிறகு அவர்கள் அழுகிறார்கள் என்றால் நாம் நம்மளுடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே வைத்து நாம் யோசித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட இப்படி அழுகிறார்கள் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு ரமலானில் எப்படி அவர்களுடைய அமல் இருக்கும்? நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அவருடைய மனைவிமார்கள் சொல்லுவார்கள், ரமலான் வந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹ் வேட்டியை இறுக்கி கட்டிக்குவாங்க, ரொம்ப இறுக்கி கட்டிக்குவாங்க, அவங்க நின்று தொழுதுகிட்டே இருப்பாங்க, தன்னுடைய குடும்பத்தார்கள் முழிக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க, முழிச்சிருந்தா அவங்கள தொழுக சொல்லுவாங்க, ஒரு கால் முழிக்கலைன்னா அவங்கள எழுப்புவாங்க, அப்படியே எழுந்திருக்கலையா முகத்தில் தண்ணியை ஊற்றி நீ எந்திரிச்சு தொழுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க என்ற வார்த்தையை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன நேரத்தில் அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு. அதே போல் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறை பார்த்தால் தெரியும், வேட்டியை இறுக்கி கட்டிக்குவாங்க உமர் ரலியல்லாஹு. ரமலானுடைய காலங்களில் இரவுல ஒரு நொடி தூக்கம் அவர்களுக்கு இருக்காது, ஒரு பொட்டு தூக்கம் அவங்களுக்கு இருக்காது. இறுக்கு கட்டிக்கிட்டு அவங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க, நேரத்தை பார்ப்பாங்க, குடும்பத்தை பார்ப்பாங்க, நேரத்தை பார்ப்பாங்க, குடும்பத்தை பார்ப்பாங்க. உனக்கு தூக்கம் போதும், எந்திரிக்கலையா முகத்தில் தண்ணியை ஊற்றி எந்திரி, நேரம் போய்கிட்டு இருக்கு, இது ரமலான் முபாரக்கான மாதம், எந்திரிச்சு தொழு என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தை அப்படியே பெருமானாரை போலவே எழுப்புவார்களாம். எழுப்பி அவர்கள் தொழுகிறது அவர்களுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லும்.
உமர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தார்களில் ஒரு சிலர் கொஞ்ச நேரம் முன் இரவை அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹ் ஒரு நொடி பொழுதை கூட தன்னுடைய ஓய்விற்காக ரமலானுடைய மாதத்தை அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹ் பெருநாள் முடிந்த பிறகு தொழுகைக்கு பிறகு தன்னுடைய முகங்கள் தாரை தாரையாக வடிகிற அளவிற்கு அழுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவு ஈமானிலே உறுதியான நபர்களாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். செய்தினா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ரமலான் நம்ம விட்டு போயிருச்சு, யார் அல்லாஹ்விடத்திலே கபூலாக்கப்பட்டவர் தெரிந்தால் அவருக்கு போய் நாம் வாழ்த்து சொல்லலாம், அல்லது யார் அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்டவர் தெரிந்தால் அவரை போய் நாம் விசாரிக்கலாம். ஆனால் யார் உயர்த்தப்பட்டவர் யார் தாழ்த்தப்பட்டவர் என்றே தெரியாது. இப்படி இருக்க நம்ம எப்படி சந்தோஷமாக இந்த நாளை கழிக்க முடியும் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள். சையதுனா அலி எப்பேற்பட்ட சஹாபி, சுப்ஹானல்லாஹ். ஆக அந்த அலி ரலியல்லாஹுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இவ்வளவு பெரியது என்றால், நாம் கழித்து அனுப்பி வைத்திருக்கிற அந்த ரமலானில் நாம் என்னென்ன அமல்களில் ஈடுபட்டோம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். என்னென்ன பேச்சுகளில் ஈடுபட்டோம் நம் எல்லோருக்கும் தெரியும். என்னென்ன எண்ணங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையை அந்த ரமலானிலே ஈடுபட்டு இருந்தோம் எல்லோருக்கும் தெரியும். தீமையாக இருந்தால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, நன்மையாக இருந்தால் அல்லாஹ் அதை அப்படியே தொடரச் செய்வானாக. சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், ரமலான் முடிந்த பிறகும் கூட நாம் ரமலானுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும். நோன்பு பரலான நோன்பு தான் நம்மை விட்டு போனதே ஒழிய ரமலான் போகலை. நல்லா யோசிக்கணும். பரலான நோன்பு தான் நம்மை விட்டும் கழிந்ததே ஒழிய ரமலான் கழியவில்லை. ரமலான் சொல்கிற பாடங்கள் நம்மை விட்டும் கழியவில்லை. எல்லா நேரங்களிலும் ஜமாத்தோடு நீ தொழ வேண்டும் என்று ரமலான் நமக்கு சொன்னது, அதை செய்தோம். இன்ஷா அல்லாஹ் வருகிற காலங்களில் அதை அப்படியே தொடருவோம். ரமலானுடைய காலங்களில் ரமலான் பொய் பேசாமல் நீ இருக்க வேண்டும் என்று சொன்னது, நாம் இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிந்த இந்த காலகட்டங்களிலும் அதே உண்மையை, பொய்யற்ற ஒரு நிலையை நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தொடருவோம். ரமலானிலே என்னென்ன காரியங்களிலெல்லாம் நல்லமல்களிலெல்லாம் நாம் ஈடுபட்டோமோ அந்த எல்லா நல்லமலின் பக்கம் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே தொடர்வதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். எனவே இப்போ நம்மளுடைய ஈமான் குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் நம்மை அடிக்கத்தான் செய்வார்கள், நம்மை மிதிக்கத்தான் செய்வார்கள், விரட்டி விரட்டி ஓடத்தான் செய்வார்கள். ஆனால் நம்மளுடைய ஈமான் பரிபூர்ணம் ஆயிருச்சுன்னு வைங்களேன், நம்மளை பார்த்து அவன் நடுங்குவான். யாராக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமியன் என்று பார்த்தால் கண்ணிய பார்வை தான் இருக்குமே ஒழிய ஒரு ஏளனமான ஒரு பார்வை ஒரு பொழுதும் இருக்காது. எப்பொழுது நம்மளுடைய ஈமான் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். எனவே தான் சஹாபாக்களை பார்த்து ஷைத்தானெல்லாம் பயந்து ஓடினான். உமர் ரலியல்லாஹு பார்த்து ஷைத்தான் ஓடுவான்னு ஹதீஸ்ல வந்திருக்கு இல்லையா? ஒரு சஹாபியை ஷைத்தான் தொழுகைக்கு எழுப்பி போட்டானா, நீ எந்திரி தொழு தூங்கிறாதன்னு ஷைத்தான் எழுப்பி போட்டானா. அந்த வரலாறு எல்லாம் நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோமா இல்லையா? ஒரு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்று நினைக்கிறேன், நினைவுக்கு வரவில்லை. அந்த சஹாபி தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஷைத்தான் கொஞ்சம் தூக்கத்தை நீட்டிட்டான். முழிச்சு பார்க்குறாங்க, தஹஜ்ஜுடைய நேரம் போச்சு. நான் தஹஜ்ஜத்தை விட்டுட்டேன்னு அழுகுறாங்க. நீண்ட அழுகை. மறுநாளும் தூங்குகிறார்கள். அப்போ ஒருவர் வந்து எழுப்புறாங்க, எந்திரிப்பா, நேற்று நீ தஹஜ்ஜத்தை விட்டுட்டேன், இன்னைக்கு தஹஜ்ஜுல் எந்திரிச்சு அல்ஹம்துலில்லாஹ். பார்த்தா தாடியும் கீடியுமா சூரத்தா அவ்வளவு ஒரு ஆபிது போல இருக்கிறார். நீ யாருப்பா திடீர்னு கூடிய புதுசாக வந்து நிற்கிறிய? நான் தான்ப்பா செய்தான் அப்படிங்கிறான் அவன். செய்தானா? உன்னுடைய வேலை தொழுகிறத தடுக்கிறது தானே, நீ வந்து எழுப்பிடுறிய. தடுக்கலான்னு தான் நானும் பார்த்தேன், நேற்றும் தடுத்து தான் பார்த்தேன். ஆனால் நீ அழுது தெரியுமா? அந்த அழுகை கொண்டான நன்மை நீ தொழுகிற அந்த தஹஜத்தை விட உயர்ந்ததாக அல்லாஹ் தந்துட்டான். இதை விட்ட இன்னைக்கும் நீ அழுவ, நீ நன்மையை குறைவாக கூட செய்யி, அதிகமாகிடக்கூடாது, அதுதான் என்னுடைய நோக்கம், நீ ஏற்றி தொழு என்று ஷைத்தான் அந்த சஹாபாக்களை எழுப்பி விட்ட வரலாறுகள் எல்லாம் இந்த இஸ்லாமிற்கு சொந்தமானது. என்றால் நம்மை பார்த்து ஒரு ஷைத்தானை நடுங்குகிற பொழுது நம்மளுடைய ஈமான் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் ரமலான் கற்றுத்தந்த பாடங்கள் என்ன, அந்த ரமலானில் என்னென்ன நல்லமல்கள் எல்லாம் நாம் ஈடுபட்டோமோ அந்த எல்லா நல்லமல்களிலும் நாம் மீண்டும் ரமலான் முடிந்த காலங்களிலும் ஈடுபடுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் ரமலானில் எப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்பவர்களாக நம்மை வைத்திருந்தானோ அதுபோல் ரமலான் முடிந்திருக்கிற காலகட்டங்களிலும் அல்லாஹ் பரிசுத்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக
அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஐங்கால தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகிற ஒரு நல்ல நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. தஹஜ்ஜுத் தொழுகையை வாழ்நாள் முழுவதும் விடாமல் தொழுகிற ஒரு நல்ல நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. உண்மையை மட்டுமே பேசி வாழ்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. பொய்யிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்மளுடைய எண்ணங்களும் கல்புகளும் சுத்தமான ஒரு எண்ணங்களாக கல்புகளாக இருக்கிற ஒரு நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. குறிப்பாக நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இன்றைய நாளினுடைய தேர்தலினுடைய முடிவை அல்லாஹ் நம் அனைத்து மக்களுக்கும் சாதகமான ஒரு நல்லாட்சி வளர்வதற்கு அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. குறிப்பாக இஸ்லாமியர்களை கண்ணிய கண்கொண்டு பார்க்கிற ஒரு கூட்டத்தார்களை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்கிற துவாவை இந்த ஜுமாவிலே நாம் முன்வைக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் நமது உடலிலிருந்து உயிர் பிரிகிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனும் திருக்கலிமாவை நபி வாயிலாக நமது வாயில் அல்லாஹ் வெளியாக்குவானாக. ஆமீன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்